வணக்கம். யூடியூப் சேனல் வாங்க. நம்ம வந்து தக்காளி சாம்பார், பருப்பு இல்லாமல் சாம்பார் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 5 காஞ்ச மிளகா, தேங்காய் கொஞ்சம், இந்த பட்டை லவங்கம் எல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம வந்து வதக்கிட்டு அரைச்சிக்கணும். அடுத்தது தாளிப்புக்கு வந்து பூண்டு பெருஞ்சிருவோம் நசுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, மொத்தம் 4 தக்காளி போடணும். இதுக்கு 2 அதுக்கு 2 போடணும். இதே மாதிரி பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், இதுக்கு தாளிப்பு ஒன்று, வதக்கிறது ஒன்று. இப்போ வந்து நம்ம வதக்கிடலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து காஞ்ச மிளகா எல்லாமே போட்டு வதக்கிடலாம். வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, அந்த பட்டை எல்லாமே போட்டு வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிருவோம். அது வதக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்த்து பூண்டு பெருஞ்சிருவோம், வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் போடுறேன், தக்காளியும் போட்டு வரேன். அது நல்லா வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் போடுறேன். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக வந்து உப்பு, அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வதக்கி பாதி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், கொதிக்குது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா வதக்கி, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம உப்பு காரம்லாம் இதில் பார்த்துக்கலாம். இதெல்லாம் மிளகா தான், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா தான். இது நல்லா கொச்ச உடனே நம்ம இறக்கிட வேண்டியதான். கொதிக்கிட்டோம். கொச்சா தான் உங்களுக்கு திக்னஸ் வரும். பருப்பு இல்லாமல் சாம்பார், தக்காளி சாம்பார், இட்லிக்கு தோசைக்கு தொட்டுக்கலாம். இப்போ நான் தோசை தான் ஊற்ற போகிறேன். தோசைக்கு தொட்டுக்க பருப்பு இல்லாமல் தக்காளி சாம்பார். கொதிக்குது சாம்பார். இதில் வந்து சும்மா கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக, அவ்வளோதான். பாருங்க, சாம்பார் கொச்சிடுது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. சாம்பார் ரெடி. தோசை ஊற்றி தொட்டு சாப்பிட வேண்டியதுதான். நன்றி, வணக்கம் அனைவருக்கும்.